எவ்வளோ காசு வாங்கினீங்க? மற்ற சில்லற வேலைக்கெல்லாம் வாங்குற அமௌண்ட் தானா, இல்லை சொந்த பையனால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா? நேற்று ஈவினிங் டைரக்டர் கிஷோர் கிட்ட எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஹலோ ஹலோ சார், நான் டைரக்டர் கிஷோர் பேசுகிறேன். செலியன் கிட்டேருந்து உங்கள் நம்பர் வாங்கினேன். சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்டை தூக்கணும். எங்கே எப்படி தூக்கணுன்றது கூட நானே சொல்கிறேன். கரெக்டான ஆளை வச்சு கொஞ்சம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த டாக்குமெண்ட் யாரோடது நல்லா அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தான்னு எனக்கு தெரியும். சார் ஒரே நிமிஷம், என் அசோசியேட்டை கொடுக்குறேன். அட்ரஸ் டைம் எல்லாம் அவர் சொல்வார். சார், வீடு நம்பர் 3 கனகதாரா நகர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அங்கே பெட்ரூமில் இருக்கிற டேபிள் ட்ராவில் அந்த டாக்குமெண்ட் இருக்கும். நாளைக்கு மார்னிங் ஒரு 7 போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க சார். வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க சார். நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்லாவே கவனிக்கிறேன். என்கிட்ட பேசின அந்த வாய்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்ட் சத்யா. நீ காலேஜில் இருக்கும்போது அடிக்கடி வீட்டுக்கு வருவானே, ஆனால் அவன் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அங்கே தான் அந்த பையன் என்கிட்ட மாட்டான்.